அதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கம். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். சென்னை BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிப்பு. தங்கத்தின் விலை இன்றும் அதிகரிப்பு. சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் மொத்தமாக 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாதவர்கள் தங்களுடைய பெயரை சேர்க்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சேர்க்கை திருத்தம் மற்றும் மறுப்பு தொடர்பான பணிகளை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து இனி அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இந்த படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலர், வாக்காளர் பதிவு அலுவலர், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் நேரடியாக பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 108 மாணவ மாணவிகள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்யும் நிகழ்ச்சியை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் பாசுரங்கள் விண்ணப்பித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, தமிழகத்தில் ஆன்மீக புரட்சி நடந்து வருகிறது எனவும், அது மக்களுக்கான ஆன்மீக புரட்சியாக தான் நடந்து வருகிறது எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தேர்தலுக்காக ஊதி பெரிதாக்க நினைக்கிறார்கள் என கூறிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்தார். மேலும் முருகன் முதலமைச்சருடன் துணை நிற்கிறார் எனவும், முருகனை எந்த சக்தியாலும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாது எனவும் கூறினார். பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுரமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இதில் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். இனத்தால், மொழியால், மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர்கள் அடக்குவார்கள். சென்னை BSNL அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்மண்டல BSNL அலுவலகத்தில் இன்று காலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 8 மாடிகள் கொண்ட இந்த கட்டடத்தின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கீழிருந்து மேலாக ஒவ்வொரு மாடிக்கும் பரவியது. காலை நேரம் என்பதால் அலுவலகத்தினுள் ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே இருந்ததால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். 10 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அண்ணா சாலை முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. BSNL அலுவலகத்தில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால்
சென்னையில் பல இடங்களில் BSNL இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறையில் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மின்வாரிய இணைய சேவையும் முடங்கியுள்ளது. தங்கம் விலை இன்றும் அதிகரித்து சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில மாதங்களாக தங்கம் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி ஒரு சவரன் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் நேற்று குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளி விலையின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையாக 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 97 லட்சம் பேரின் வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் இந்த தேர்தலில் பாஜக தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அப்போது கல்லூரி மாணவ மாணவிகள் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன், 97 லட்சம் பேரின் வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது என கூறினார். எனவே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எந்த சூழலிலும் இந்த சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கும் வேரூன்றுவதற்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆசிரியரின் வீட்டில் 40 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி சின்ன கவுண்டர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இதேபோல் அவரது மனைவி ஹில்பர்ட் சபீனா ராணி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இருவரும் பள்ளிக்கு சென்ற நிலையில் இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் வெளியே வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சுப்பிரமணி வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக சுப்பிரமணி அளித்த புகாரின் அடிப்படையில் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிக்கொண்டாப்பட்டு அருகே கொலை நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்த நபர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். பள்ளிக்கொண்டாப்பட்டு அடுத்த ஏந்தல் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி அருகே ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நின்றிருந்தார். இந்நிலையில் அந்த நபர் குழந்தைகளை கடத்த வந்ததாக கூறி அதே கிராமத்தை சேர்ந்த யோகேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார்
காயமடைந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அப்பகுதியில் ஹோட்டல் வைத்து நடத்தி வரும் பிரபாகரன் போலீசாரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் யோகேஷ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பிரபாகரன் மற்றும் ஹோட்டலில் பணியாற்றி வரும் செந்தில், நாராயணன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் உண்மையான கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும், மற்றவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரி திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பிரபாகரனின் மனைவி மற்றும் ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். ஏன் போலீஸ் அதெல்லாம் கேட்கல? இன்வெஸ்டிகேஷன் அது நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தா இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது சார். உண்மையான கல்பிரிட்ஸ் they would have been treated as a crime people who have did. இப்ப அந்த 3 பேர் எங்க இருக்காங்க? உங்க ஹஸ்பண்ட் உட்பட எங்க இருக்காங்க? சார் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணிருக்கேன். மத்த 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நான் பெயில் பண்ணிருக்கேன் சார். என்ன பண்ணணும்? என்ன தேவை சார்? நான் இப்ப வந்து எஸ்பி ஆபீஸ்ல வந்து மறு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார். சம்பவம் நடத்தது உண்மையான குற்றவாளிகளை வந்து அவங்க தண்டிக்கணும், பண்ணாத இன்னோசென்ட் பீப்புள இதுல இருந்து அன்விக்டிமைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். சார் பூர்ணிமா. புதுக்கோட்டையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாலம் ஊராட்சி ஒன்றிய அரசு மேல்நிலைப்பள்ளி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 17 துறை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் இந்த முகாமில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. முன்னதாக இம்முகாமை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினார். இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அமர்வார் என கூறினார். இம்முகாமில் புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பேருந்தில் பயணச்சீட்டு பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த பரிசோதனையாளர் வலிப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சியை சேர்ந்த விஜயன் பயண சீட்டு பரிசோதனையாளராக பணியாற்றி வந்தார். இவர் திருச்சியில் இருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் அரசு விரைவு பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் பயணச்சீட்டுகளை பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். இந்நிலையில் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் டோல்கேட் அருகே பேருந்து வந்தபோது விஜயனுக்கு வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்ற போது அவரை பரிசோதித்த மருத்துவர் விஜயன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக அச்சரப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையம் முன்பு டிப்பர் லாரியும் பால் வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானது. அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையும் கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டிமடத்தில் இருந்து செந்துறை நோக்கி பால் ஏற்றிக்கொண்டு டாடா ஏசி வாகனம் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் செந்துறை பேருந்து நிலையம் அருகே வந்தபோது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து எம்சான் ஏற்றி வந்த லாரியும் டாடா ஏசி வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா ஏசி ஓட்டுநர் சதீஷ் வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சதீஷை பத்திரமாக மீட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் டிப்பர் லாரி இயக்கப்பட்டதால் இந்த விபத்து நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்காளதேச வன்முறையில் இந்து வாலிபரை கொன்று கம்பத்தில் தொங்கவிட்டு உடலை எரித்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் மாணவர் போராட்டம் வெடித்தது. ஷேக் ஹசீனா பதவி விலகியதுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களின் முக்கிய தலைவரான ஷெரீப் உஸ்மானை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர்.
சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்தார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து வங்காளதேசத்தில் வன்முறை வெடித்தது. இதில் முன்னாள் கல்வி அமைச்சர் மொஹிபுல் ஹசன் சௌத்ரியின் வீடு கொளுத்தப்பட்டது. வங்காளதேசத்தின் நிறுவன தந்தையான ஷேக் முஜிபுர் ரகுமானின் வீடும் சூறையாடப்பட்டது. இந்த சூழலில் மைமன் சிங் நகரை சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்பவர் மத நிந்தனை செய்துவிட்டதாக கூறி அவருடைய ஆடைகளை களைந்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்தது. மேலும் அவருடைய உடலை தீ வைத்து எரித்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இதேபோல் இம்தாதுல் மிலோன் என்ற பத்திரிகையாளரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கம். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தேர்தலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். சென்னை BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. தொலை தொடர்பு சேவைகள் பாதிப்பு. தங்கத்தின் விலை இன்றும் அதிகரிப்பு. சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.